This video only for review and awareness purpose and education purpose only. இன்னைக்கு நம்ம அதிகபட்சமா 55 லட்ச ரூபாய் லோன் தரக்கூடிய அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் யாரு, இதுல லோன் எடுக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் கேட்கறாங்க, இதுக்கெல்லாம் முன்னாடி இதுல லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ டென்யூர் டேட் எவ்வளவு கொடுக்குறாங்க, 90 மாசம்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா, வட்டி விகிதம் கம்மியா இருக்கா, நம்ம லோன் எடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை இந்த அப்ளிகேஷன்ல நோட் பண்ணணும், ஜென்ரலா ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை நம்ம சரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டுல கிட்டத்தட்ட 9 வருடமா இருக்கிறதுனால 80% ஆஃப் பீப்புளுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்றது தெரியல. நமக்கு லோன் கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்களா. அதனாலதான் சொல்றேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாம என்டையர் வீடியோ பாருங்க. சரி, ஓகே, நீங்க டிஸ்பிளே பாருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நவுந்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் பஜாஜ் ஃபின்சர்வ் யூபிஐ அண்ட் எஃப்டி அப்படின்றது தாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் அப்படின்ற அஃபிஷியல் நேம்ல இருக்கிறதுலே 4.8 ஸ்டார் 100 மில்லியன் டவுன்லோட் அப்படின்றது போயிட்டு இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். கிட்டத்தட்ட 7.31 மில்லியனுக்கான அதாவது ரிவ்யூ அப்படின்றதும் இருக்குது. அப்ளிகேஷனுடைய அபவுட் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ள போகும்பொழுது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மினிமம் 40,000 இருந்து மேக்ஸிமம் 55 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல 12 மாசத்துல இருந்து இவங்களுக்கு 108 மாசம் வரைக்கும் டென்யூர் டேட், பரவாயில்லையே. அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் மற்ற இதை கம்பேர் பண்ணக்குள்ள காலையில ஒரு அப்ளிகேஷன், காலையில இல்ல நேற்று ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம், 134% ஏபிஆர் போட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் இது எவ்வளவு தங்கம்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அதாவது 10% 31%. ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா அப் டு 3.93% அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் குறிப்பாக நான் சொல்லிடுறேன், இது ரிவ்யூக்காக மட்டும்தான், எந்தவித ப்ரொமோஷனும் கிடையாது. நம்ம ரிவ்யூ தான் பார்க்குறோம். ஸோ ரிவ்யூ பர்பஸ் ஒன்லி. நானும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவே உருவாக்கியிருக்கேன். ஃபினான்சியல் அட்வைஸ்லாம் இதில் நான் பண்ண போகிறது கிடையாது. ஃபினான்சியல் அட்வைஸரும் நம்ம கிடையாது. ஓகே, இதுல நிறைய விதமான லோன்ஸ் இருக்கு. அதாவது ஹோம் லோன் இருக்கு, கோல்டு லோன் இருக்கு, பிசினஸ் லோன் இருக்கு. அப்படியே போற போக்குல இந்த பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதுல இருக்குது. இல்ல நம்ம ரீசார்ஜ் பண்றோம், அதெல்லாம் செகண்டரி. ஸோ அதெல்லாம் விட்டுருக்கேன். அண்ட் அதே போல இதை பொறுத்த வரைக்கும் ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. 2012 இருந்து பிளே ஸ்டோருக்குள்ள அவைலபிளா இருக்குது. கிட்ட 2026க்கான அப்டேட்டும் இருக்கு. அப்ப கரண்ட் அப்டேட் இருக்கு. அப்ப ரேட்டிங் அண்ட் ரிவ்யூல சிங்கிள் ஸ்டார்ல ஸோ எப்பவுமே இந்த இடத்துல நான் இந்த சிங்கிள் ஸ்டார் இதுல எப்படி இருக்கு அதுல எப்படின்னு சொல்ல போறது கிடையாது. நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு முறை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க, சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ் போய் பாருங்க. ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸ், 5 ஸ்டார் ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்க்கணும். அதை மறக்காம பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில ரேட்டிங் 4.8 ஸ்டார் அப்படின்றது ஒரு நல்ல ரேட்டிங், டீசென்டான சூப்பரான ஒரு ரேட்டிங் அப்படின்றது தான் இது இருக்குது. சரி, ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போக போறோம். ரெண்டாவது, இதுல ஏதாவது கான்டாக்ட் டீட்டெயில் அவங்களை கான்டாக்ட் பண்ண அப்படின்னு நினைச்சீங்கன்னா மெயில் ஐடி இருக்கு, மொபைல் நம்பர் இருக்கு, அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸும் இருக்கு. ஸோ அதுல ஒரு பஜாஜ் ஃபின்சர்வ் ஆண்ட்ராய்டு அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கிருந்து நம்ம என்ன பண்ண போறோம், வெப்சைட்டுக்குள்ள தாவி குதிக்கலாம். ஸோ வெப்சைட்டுக்குள்ள குதிச்ச உடனே இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயிக் பர்சனல் லோன் அப்படின்ற மாதிரி, குயிக் டிஸ்பேசல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் இதுல நிறைய இவங்க சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் எல்லாம் ஒண்ணு. ஃபிளெக்சிபிள் டென்யூர் டேட் இருக்குது, கொலாட்ரல் ஃப்ரீ தான், அதாவது நோ கொலாட்ரல் நீடடு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. மில்லியன் கணக்கான, அதாவது 5 கோடிக்கு மேல எங்களுக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரலா ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றத நம்ம பயன்படுத்தும் பொழுது அதுல பர்சனல் லோன் எலிஜிபிலிட்டி அப்படின்றது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜென்ரலா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 21 இருந்து 80 வயசு வரைக்கும் இது பப்ளிக் பிரைவேட் எம்என்சி இந்த மாதிரி யாரா இருந்தாலும் ஓகே தான். அண்ட் அதே போல 650 சிவில் ஸ்கோருக்கு மேல இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், அவரும் இந்த லோன் அப்ரூவ் பண்ற டீம்ல தான் இருக்கிறார். ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்ததுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஃபர்தரா நான் அவருடைய இது ஷேர் பண்றேன், நீங்க வேணா என்கொயரி பண்ணி பாருங்க. சரி, ஓகே. அண்டு பாத்தீங்களா, போற போக்குல நம்ம முக்கியமானதை சொல்லாம விட்டுட்டோம். ஸோ கார் ஏர் கம்ப்ரஸர், ஸோ இது பைக்குக்கும் பிடிச்சிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூடியூப்ல இந்த ஃபியூச்சர் இருக்கு, அதனால தான் சொல்றேன். இந்த அகோரா கார் ஏர் கம்ப்ரஸர், ஸோ இதனுடைய மோர் டீட்டெயில் அப்படின்றது ஸோ இங்கே இது வரும், லிங்க் மாதிரி ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் போய் பார்த்துக்கலாம். அஃபோர்டபுள் ப்ரைஸ், தேவையான பொருள் வேணும்னா வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. ஸோ கேஒய்சி, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸோ லைசன்ஸ் இல்லை, அதாவது நீங்கள் நேஷனல்
இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த நேஷனல் இது வேணும். ஸோ அப்புறம் என்ஆர்ஐ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் வந்துட்டு பேன் கார்டு, எம்ப்ளாயி ஐடி, இந்த மாதிரி ரேண்டமாக நிறைய விஷயங்கள் அப்படின்றது இதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த லோனுக்கு இவ்வளோ, இந்த எலிஜிபிலிட்டிக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு லோன் அப்ரூவ்டு அப்படின்றது ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்கு தகுந்தாறு போல் தான். அதுலேயும் குறிப்பாக ஒரு லோன் அப்ரூவ்டு அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஃபினான்ஷியல் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் லோன் கொடுக்கணும், இப்படி தான் இந்த டீட்டெயில் தான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும்தான் ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. மற்றபடி எலிஜிபிலிட்டி, அந்த லோன் கொடுக்கறது இதெல்லாமே அவங்க விருப்பம் தான். ஓகே, மற்றபடி வட்டி விகிதம் அப்படின்றது பார்க்கும்போது நம்ம அங்கே பார்த்த வட்டி விகிதம் அப்படின்றத அதில் சொல்லியிருக்காங்க. எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் போயிட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்து பார்க்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய வந்துட்டு இதில் சொல்கிறேன் நான், இதுலன்னு கிடையாது, ஜென்ரலாகவே ஒரு லோன் அப்படின்றதுக்குள்ள போகிறோம்னா ஒரு இவங்க கேட்டிருக்கிற சிபில் ஸ்கோர் தெளிவாக சொல்லிட்டாங்க, 650 அபோவ் அப்படின்றது, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய லோனை எப்படி திரும்ப ரீபேமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன, உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் அவங்க லோன் அப்படின்றது உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. சீரியஸாகவே ஒவ்வொரு கிரெடிட் ப்ரொஃபைலுக்கு தகுந்தாறு போல் தான் லோன் அப்ரூவ் அப்படின்றது ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ரிவ்யூ அப்படின்றது தான் கொடுத்துருக்குறோம். எந்தவித ப்ரொமோஷன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஸோ அவங்க மேலேயும் நமக்கு எந்த இதுவும் கிடையாது. மக்களுக்கும் இது நல்ல விதத்தில் புரியணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் ஒரு லோன் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். கண்டிப்பாக இதில் டவுட் இருக்கும், எல்லாத்தையுமே என்னால் இதில் கவர் பண்ண முடியாது, ஏன்னா டியூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ உங்களுக்கான டவுட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினெட்லி நான் ரிப்ளை கொடுப்பேன். ரொம்ப நன்றி உங்களுடைய டைமை ஒதுக்கி இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு.